ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி நம்ம சேனல் ரெகுலராக வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு வரோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஏற்கனவே நீங்கள் இ-சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணி மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்கீங்க. அதாவது அப்பீல் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் மறுபடியும் ஃபார்ம் வந்து கொடுக்குறாங்க, நாங்கள் வந்து ஃபில்அப் பண்ணி மறுபடியும் சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இந்த அப்பீல் பண்ணவங்க மறுபடியும் வந்து நம்ம அப்ளிகேஷன் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய ஒரு பீப்பிளாக இருக்கீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அந்த மாதம் வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மகளிருக்கு வந்து அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, உதவித்தொகையை வந்து கொடுக்குறாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இதில் வந்து 75% ஆஃப் மக்களுக்கு வந்து பணம் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. இன்னும் வந்து மீதி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இன்னும் அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை, மேல்முறையீடு பண்ணலாம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் இ-சேவை மையத்தை கான்டாக்ட் பண்ணிவிட்டு மேல்முறையீடு அப்படிங்கிறது பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மேல்முறையீடுனா என்ன, இந்த அப்ளிகேஷன் வந்து வரவே இல்லை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அதே பாதிக்குள்ள அப்படி டவுட்டாகவே இருக்கீங்க. அந்த டவுட்டை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். ஸோ சொல்ல போகிற விஷயத்தை தெளிவாக வந்து புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இ-சேவையில் அப்ளை பண்ண மேல்முறையீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் ஏற்கனவே நீங்கள் அந்த முகாம் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து உங்களுக்கு வந்து எரர் இருக்குது. அதாவது வந்து ஆஃபீஸ் வந்து வெரிஃபை பண்ணதில் ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் யாரெல்லாம் இ-சேவை மையத்தில் போயிட்டு மேல்முறையீடு அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி அந்த ரிசிப்டை வாங்கி கையில் வச்சுருக்கீங்களோ, அவங்க மறுபடியும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. ஏன்னா வந்து இந்த இப்போ ஃபஸ்ட் டைம் முகாமில் வந்து கலந்து கொள்ள முடியாதவங்க, ஊருக்கு போயிட்டேன், வெளியூர் போயிட்டேன், ஃபாரின்லேருந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ புதுசாக மறுபடியும் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏற்கனவே மேல்முறையீடு பண்ணவங்க மறுபடியும் அப்ளை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில்அப் பண்ணுனாலும் அவங்க வந்து எடுத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்கள் ரேஷன் கார்டு நம்பர் வந்து டேட்டா பேஸ் இந்த இடத்துல இருக்குது. அவங்க வந்து செக் பண்ண உடனே சொல்லிடுவாங்க, ஏற்கனவே நீங்கள் அப்ளிகேஷன் வந்து விண்ணப்பிச்சிருக்கீங்க, நீங்கள் மறுபடியும் வந்து பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. மேல்முறையீடுங்கிறது வேற, ஃப்ரெஷ் அப்ளிகேஷனுங்கிறது வேறு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிற வேண்டாம். மேல்முறையீடு பண்ணவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அப்ரூவல் வந்து கொடுப்பாங்க. இது வரைக்கும் அப்ளிகேஷனே நான் போடலை, அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு நான் ரேஷன் கார்டை வச்சு எந்த ஒரு விண்ணப்பமே நான் வந்து பதிவு பண்ணலை அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் மட்டும் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணால் போதும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மற்ற நபர்களுக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் ரொம்ப புலம்பிகிட்டு இருக்காங்க, பணக்காரவங்களுக்குலாம் பணம் வந்திருக்கு, கார் வச்சுருக்கவங்களுக்குலாம் பணம் வந்திருக்கு, நாங்கள் சாதாரண வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம், எங்களுக்கு பேமெண்ட் வரல அப்படின்னு நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்கள மாதிரியான ஆளுகளுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். கவர்மெண்ட் எங்கே போனாலும் வந்து சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வந்து வீடியோ மூலிமா ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அதர் பீப்புளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அனதர் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.